திரு பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பொன் வில்சன், இது ஒரு மொமெண்டத்தை ஏற்படுத்தி மேலும் குரல்கள் அவருக்கு ஆதரவா வரும்னு நீங்க கருதலையா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவங்க 6 பேர் போய் இணைஞ்சிருந்து பேசணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன்கிட்ட அவர் பேசும்போது ஏதோ வேற ஒரு விஷயம் பேச போறாரு, ஏதோ வேற ஏதாவது முடிவு எடுக்க போறாரோ, வேற ஏதாவது விஷயம் பேச போறாரோ அப்படின்னு பார்த்தா அந்த பழைய விஷயத்தை தான் சொல்றாரு. எல்லாம் ஒருங்கிணைந்தோம், எல்லாம் ஒருங்கிணைவோம்னு. இது ஒரு டிப்ளமேட்டிக் வேர்டு இது. இப்ப அந்த ஒருங்கிணைப்பு எல்லாரும் போது முத்துசாமி வெளியே போனதுக்கு காரணம் யாரு? தோப்பு வெங்கடாச்சலமும் ஒருங்கிணைணுமா? அவங்க எல்லாம் வெளியே போக காரணம் யாரு? அந்த ஈரோடு பகுதியில, கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில எல்லாம் இது கடந்த காலத்துல எடுத்துன்னா ரிஸ்டே போடலாம். செங்கோட்டையினால் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு, வெளியே சென்றவர்கள் அப்படின்னு. அதனால ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுக்கும் போது அதை தடுக்கவோ இல்லைன்னா மற்றவோ முடியவும் முடியாது. இன்னைக்கு 99% இரட்டையிலையும் கட்சியும் எடப்பாடி என்ற ஆளுமையின் பின்னால் இருக்கிறது. ஒருவர் ஒரு கட்சிக்கு தலைவர். 1% கூட அரசியல் அது எவ்வளவு முக்கியம்னு பாக்குறோம்ல. ஒரு ஓட்டுல, ஒரு சில 100 ஓட்டுல கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்ல. இல்ல, அததான் சொல்றேன். அந்த 1% நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லுது. இப்ப அந்த 1% சேர்த்தா உள்ள இருக்கிற ஒரு 10-15% வெளியே போயிடும். அப்ப எது முக்கியத்துவம்? இப்ப அதை நீங்க பாக்கணும் இல்லையா? இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் சொல்லும் போது எஸ்.டி. சோமசுந்தரம் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம்னா மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டு தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு, எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இங்கேயுமே கூட திரு செங்கோட்டையன் கமிட் பண்றாருல, இவங்க எல்லாம் அன்கண்டிஷனலா வரதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு. சோ என்ன ஒரு புரிதல் ஏற்படுதுன்னா, அவங்கள்ட்ட எல்லாம் பேசாம சொல்லிருக்க மாட்டார். அன்கண்டிஷனலா வருவார்களே. ஆனால் என்ன பிரச்சனை? யாருன்னு சொல்றாரு? அது யாருன்னு சொல்றாரு? அப்போ வேற யாரா இருக்க முடியும்? சசிகலாவா இருக்க முடியும், டிடிவியா இருக்க முடியும், இல்ல ஓபிஎஸ் இருக்க முடியும். அவர் சொல்லல. இப்போ அது அரியரன் சொல்றாரு. அவரு மூத்த அமைச்சரா இருந்தவரு. ஆனா 2012 ஜெயலலிதா அம்மா அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. 2009 திரு இபிஎஸ் மேல ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க சொல்றேன். அதற்கு பிறகு அதை ரெவியூ பண்ணாங்கல்ல. இவருக்கு அவங்க மறைகிற வரைக்கும் ரெவியூ பண்ணல. எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்கல்ல, எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்கல்ல, எம்எல்ஏ சீட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கல? எம்ஜிஆரோடு இருந்தவரு, ஜெயலலிதா அம்மாக்கு ரூட் போட்டு கொடுக்கிறவரு எல்லாம் சொன்னாங்கல்ல. அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கல? இப்ப அது முக்கியம் இல்ல. கட்சி பொறுப்பு பதவி ஏன் கொடுக்கல? இப்ப அது ஒரு கேள்வி. அதனால நிறைய உதாரணம் சொல்ல முடியல. இன்னைக்கு இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் யாரு? கேபி முனுசாமி. அவர் செல்வி ஜெயலலிதாவால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர் இல்லையா? அவரெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கல. இப்ப கேள்வி கேட்கிறவர் தான் நம்ம சொல்ல முடியும். ஒப்பீடு அப்படிதானே பாக்கணும். நான் என்ன சொல்றேன், இல்ல ஒப்பீடு எதுக்காக சொல்றேன்னா, அந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய நடக்கும்ன்ற. நானு ஒரு தலைவர் அவர் தவறா நினைப்பாங்க, இன்னொரு தலைவர் சரி பரவாயில்ல அவர் அனுபவம் இருக்குதுன்னு சேர்த்துக்குவாங்க அப்படின்றதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, எல்லாருமே நான் தான் தலைவர்னு கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் அப்படின்றது சொல்றேன். இப்ப டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு. இப்ப அவர் கட்சியை கழிச்சிட்டு சேர சொல்றாரா? என்ன சொல்ல வராரு நம்ம செங்கோட்டையன்னு? அப்ப என்னன்னா, இதுல உள்ள அர்த்தம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 6 பேர் போய் பேசினாருன்னு சொல்றாங்கல்ல நம்ம எடப்பாடியார் கிட்ட. அந்த 6 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்களா? ஏன் பேட்டி கொடுக்கல? சரி, அந்த 6 பேர் ஒன்னா உட்கார்ந்து பேட்டி கொடுக்கல. இப்ப நாளைக்கோ நாளைக்கோ யார் யார் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒரே மேடையில ஒரே நேரத்துல பேட்டி கொடுக்க வைப்பாரா செங்கோட்டையன்? அம்மா சசிகலா அம்மாவையும் டிடிவியும் ஓபிஎஸும் இவரும் இப்ப வெளியே போனார நம்ம இவர் மைத்ரேயன், அப்புறம் அன்வர் ராஜா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு ஒரு பேட்டி கொடுக்கலாம்ல. இப்போ நீங்க ஒரு ஒப்பிட்டு எழுப்பினீங்க. இப்ப மைத்ரேயன், அன்வர் ராஜா இவங்க எல்லாம் வெளியேற்ற அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்த போது இருந்த அதிர்வுக்கும் திரு செங்கோட்டையன் நிலைப்பாடு எடுக்கும் போது இருக்கக்கூடிய அதிர்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அது பெருசா கவனிக்கப்படுது இல்ல. அதாவது ஒரு கட்சி ஆட்சியில இல்லை என்றால் இது போல நிறைய பேர் உருவாவார்கள். அந்த கட்சி மீண்டும் வந்து விட்டால் அதெல்லாம் ரிவோக் செய்யப்படும் அப்படின்றது தான். இப்ப இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, நடைமுறையில எது சாத்தியம்ன்றது நீங்க பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு வெளியேற்றப்பட்டவர்களோ இல்ல வெளியேறுவர்களோ நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்கிறோம், எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வழியில வந்திருக்காங்களா? இல்லைன்னா ஓர் அணியில நாங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி இருக்குது, இந்த கூட்டணியில திமுகவை வெளியேற்ற வேண்டும் முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்
அப்படின்ற நிலைப்பாடுல யார் யார் இருக்கிறாங்க. அத அவர் கமிட் பண்ணல நீங்க பாக்குறீங்க. இந்த இதெல்லாம் நிறைய பிராக்டிக்கல் இக்கட் இருக்குதுல. இது தேவையில்லைன்னு எப்படி எடப்பாடியார் யோசிப்பாரு? என்ன எதிர்வினை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு சீனியர், இன்னும் அவரோட அரசியல் வாழ்க்கையில கூட திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. பட் இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் இது எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அணுகுவார் நினைக்கிறீங்க? அவரை எக்ஸ்பெல் பண்ணுவார் நினைக்கிறீங்களா, இக்னோர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? அவரோட அணுகுமுறையா நீங்க என்ன இருக்குன்னு யூகிக்கிறீங்க? இப்ப கடந்த காலங்கள்ல என்ன அனுபவம் இருந்துச்சு? அந்த விவசாயிகள் கூட்டத்துல விவசாயிகள் பாராட்டு விழா தன்னுடைய தலைவருக்கு கொடுக்கும் போது அந்த விவசாயிகள் நடத்துல ஒரு பொது நிகழ்ச்சியில 2 படம் இல்லைன்றதுக்கு அவங்களே தனியப்பட்ட முறையில வருத்தம் தெரிவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்த காரணத்தை அவர் சொல்லல. அந்த நேரத்துல படம் இல்லைன்ற காரணத்தை சொன்னாரு. அதற்கு பிறகு என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்றதும் தெரியாது. அப்ப என்னன்னா தனிப்பட்ட முறையில இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து அவருடைய முக்கியத்துவம் ஏதோ கட்சியில குறையுது அப்படின்றத நினைக்கிறாரு. அவருக்கு விருப்பமானவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு மையப்புள்ளியும் இருக்குது இதுல. இப்ப அதெல்லாம் வந்து நியாயமான கருத்தா இருக்கலாம் அவர் சொல்றது. இப்ப அதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விஷயங்களா இருக்கலாம். ஆனா இந்த ஒருங்கிணைப்புன்னு அவர் டிப்ளமேட்டிக்கா பொதுவா சொல்றது வந்து இது பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு, ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்களா. புகழேந்தி இருக்காரு, ஜேசிடி பிரபாகரன் இருந்தாரு, முனிமன் ராமசாமி எல்லாரும் சேர்ந்து அவங்களே வந்து இப்ப அதிமுகலையும் எடப்பாடி ஐயா கிட்டையும் இல்லாத மற்ற தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே நடையில ஒரே இடத்துல நிக்க வைக்க முடியல. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ இருக்குது பிராக்டிகலா நீங்க பார்க்கும்போது. அப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது இது எப்படி பிராக்டிகலா சாத்தியமாகும்? அது யோசிக்கிறாங்க. என்னன்னா இந்த விஷயத்தை அவர் சொல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதற்கு இந்த ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு பொது காரணத்தை சொல்றாரு. அதிருப்தி அந்த அதிருப்தி வெளிப்படுத்தியாம இப்படி வெளிப்படுத்துறாரு சொல்றாரு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.